ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனை, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனை, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசனா. இதனால் குருத்தொலை ஞாயிறு அன்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே எருசலேமுக்குள்ளே அவர் கழுதையின் மேலே ஏறி சென்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லோரும் அவரை வரவேற்று ஓசனா பாடுவோம் என்று ஓசனா ஓசனா என்று சொன்னார்கள். தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசனா. ஆமென். ஸோ நாம் கூட ஆண்டவரை வரவழைப்போம். நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரை வரவழைப்போம். அவருக்கு பெரியமற்ற காரியங்கள் அநேகம் நமக்குள்ளே இருந்தாலும் அதை எடுத்து போடும்படி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் அதை செய்வார். ஆமென். நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஸோ மகிமையுள்ள தேவனாய் கர்த்தருடைய குமாரன் வரும்படி நாம் இந்த நாளில் அவரை குறித்து ஓசனா என்று பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனை, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனை, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசனா. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய கரம் நம்மை இறங்குவதாக. கர்த்தருடைய கிருபையின் வல்லமையினால் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக வருகிறார், நமக்கு முன்பாக செல்லுகிறார். தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து நேர்த்தியான வழியிலே நம்மை அழகாக கொண்டு போவார். கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். நீ பயப்பட காரியம் உனக்கு நேரிடாது. நீ எதை குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஆண்டவர் வந்து விட்டார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவரை நம்பி இருக்கிறோம். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.